இந்த நாட்களிலே நீ பலனாய் இருக்கும்போது, நீ சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீ இருக்கும்போது, தெய்வ வசனத்துக்குள்ள நீ நிறைஞ்சி காணப்படும்போது, ஒரு நாள் வரும், வேதம் உன் கையில் நீ எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாத நாட்கள் வரும். உன் மனதில் இருக்கிற வசனத்தை நீ சொல்ல முடியா, நீ ஆயத்தமாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்களிலே வேதம் கிடையாது. அவர்கள் மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கிற வசனங்கள் தான். இன்னைக்கு என்ன வசனம் சொல்லுது? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. யார் கொடுத்துருக்கா? தேவன் கொடுத்துருக்க கட்டளை. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறியா? இன்னொரு வசனம் இருக்கு, நீ வேதத்தை நீ மறந்த ஆகையால் உன் பிள்ளைங்களை நான் மறந்துடுவேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் பிள்ளைகளை மறந்தா வாழ்க்கை என்ன ஆகும்? தெய்வ ஜனமே, நம் அதிக ஜாக்கிரதையா நம்ம காக்கிறது மாத்திரமல்லாமல் பின்வரும் சந்ததிக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இருங்க, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது கண்டிப்பா எந்த பாயிண்ட் வருதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீ உட்காரும்போது பேசுறியா தெய்வ வசனத்தை? நடக்கும்போது வேத வசனத்தை படிக்கிறியா? சொல்லி கொடுக்குறியா உன் பிள்ளைங்களுக்கு? நீ படுத்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிள்ளைய தட்டி கொடுக்குறியே, அந்த நேரத்தில் தெய்வ வசனத்தை சொல்லி கொடுக்குறியா? ஏந்திரிக்கும் போதே ஜெபம் பண்ணி ஏந்திரிக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்குறியா உன் பிள்ளைங்களுக்கு? Wake the baby with the word of God. Wake the child with the word of God. When you make the child go to bed, sleep along with the child and let the child rest and learn the word of God. Even in the dreams, let them receive. அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே அந்த வசனங்கள் அப்படியே வெளிவரும். வளருவாங்க பாருங்க, வசனத்தை வளருவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஒரு வார்த்தைகள் தேவன் சொல்றாரு, அதை உன் கையில் கட்டிக்கோ. இன்னைக்கு கையில் என்ன கட்டுறாங்க? கருப்பு கயிறை கட்டுறாங்க. கத்தர் அதையா கட்ட சொல்றாரு? வசனம் கட்டுனாக்க இது கட்டுறது கிடையாது, விரல்னால எழுதணும், வேத வசனத்தை எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட், உன் ஞாபக குறியில வெய்யே. இன்னைக்கு எங்க வைக்கிறாங்க? பொட்டு வைக்கிறாங்க. கத்தர் என்ன சொல்றாரு? வேத வசனத்தை ஞாபகத்தில் வெய்யின்றார். ஆனால் ஜனங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல கலர் கலராக ஷேப்பாக பிந்திங்கில் வச்சிட்ருக்காங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாதானே காணப்படுகிறது. இப்படி இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க? கர்த்தர் ஊதி போடுவேன்றார். கர்த்தர் ஒரு பிளான் பர்பஸில் இந்த பூமிக்கு உன் கையில் இந்த பிள்ளையை கொடுத்து, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்து கொடு அன்ட்டு கர்த்தர் கொடுக்குறாரு. நாம் அதை செய்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் கற்றுக் கொடுக்குறோமா? நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். நம்ம சென்னையில் நடந்த, சென்ட்ரல் ஜெயிலில் நடந்தது. சின்ன பையன் ஸ்கூலில் திருட்டு வேலை பண்ணான். அந்த சின்ன சின்ன காரியத்தை திருடிட்டு வரும்போது அவங்க அம்மா கண்டிக்கலை. கண்டிப்பாக பிள்ளைங்க பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பேரண்ட்ஸ் செக் பண்ணணும். அந்த அம்மா விட்டுட்டாங்க.
சின்ன சின்ன காரியங்களை, ரப்பரு, பென்சிலு, பென்னு, அது இதுன்னு கொண்டு ஒரு நாள் புது புதுசாக வந்து அது ஒரு பெரிய கலவரமாகி ஒரு பெரிய திருட்டு வேலை வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. கடைசியாக சின்ன திருடாகப்பட்டது. அது திருட்டுதானே இருந்துச்சுனாலே அந்த ரத்தத்தில் திருட்டு புத்தி இருக்கும். அது வயசானாலும் அந்த காரியம் நடக்கும். அன்லஸ் another வயசு கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டாலொழிய அது மாற வாய்ப்பே கிடையாது. பாவம், the sin will crouch you. அதுதான் தெய்வ வசனம். the sin will crouch you. ஒன்று திருடலேருந்து பெரிய திருடாய், அது பெரிய திருடலேருந்து கொலைக்கு மாறி அரெஸ்ட் பண்ண போட்டப்பான். பிறகு ஜட்ஜ்மெண்ட் வருது கோர்ட்டில். அந்த பயலுக்கு அநேக கொலைகள், அநேக காரியங்கள் செய்தபடினால் மரண தண்டனை நியமித்த பிறகு அந்த மனுஷனுடைய கடைசி ஆசை என்னன்றது அந்த சூப்பர்னன் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், என்னுடைய கடைசி ஆசை அதுதான். ஜெயிலுக்கு அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னதாக பார்க்கட்டும், கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக செய்கிறாங்க. அந்த தாய் உள்ளே போகும்போது நடந்தது வேறு காரியம். அந்த பையன் அந்த அம்மாவுடைய காது கிட்ட கொண்டு வாமா, நான் உங்ககிட்ட பேசணும், ஏதோ சீக்ரெட் சொல்கிறாப்புலன்னு நினச்சி கிட்ட போனாங்க. அந்த காதை கடித்து போட்டான். நான் ஆரம்பத்தில் நான் சின்ன தவறு பண்ணும்போது என்னை கண்டித்து என்னை வளர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை என் வாழ்க்கையில் நடந்திருக்குமா? நான் இன்னைக்கு மரணத்துக்கு காரணமே நீதானே, என் வாழ்க்கை சீரழிஞ்சது காரணமே நீதானே. இது ஒரு நல்ல பாடம், எல்லாருக்கும் உரியதாக இருந்தது. இது பேப்பரில் வந்த ஒரு உண்மை சம்பவம். தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வசனத்தின்படி நம் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்தணும். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் கொடுத்திருக்கிற கண்டிஷன். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க இந்த வசனத்தின்படி அவர்கள் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அவர் சொன்னபடி நடக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் முத்திரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமான ஜனம். நம் வாழ்க்கை இவ்விதமாக காணப்படுகிறதா? கர்த்தர் நிச்சயமா அவர் பிள்ளைகளுக்கு ஒரு குறையின்றி கர்த்தர் நடத்துவார். ஏன்னா தேவனுடைய கட்டளையில் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட. அந்த முத்திரை நமக்கும், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் நம்மை அடையணும்னாக்கா கர்த்தர் போட்ட கட்டளையின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். யாரு? மொர்தெக்காய். அந்த சிறு வயதிலே சொல்லி கொடுத்த பாடமாகப்பட்டது தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு உகந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, பெற்றோர்களை கனப்படுத்துகிற வாழ்க்கை. இந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையிலே
காணப்படும். அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து ஒரு இடத்துலையும் அவர் மிஸ் பண்ணாமல் வந்திருக்காங்க இந்த அம்மா. வாசிங்கம்மா. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாயுக்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். அது ராஜ சமூகத்திலே நாளாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம நல்லா கவனிக்க வேணும். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். மொர்தெகாய் அவருடைய வேலை என்ன? வாட்ச்மேன். ஆனால் அந்த வாட்ச்மேன் ஆகிய மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு? இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தரை நினைத்து, கர்த்தாவே, உம்மது ஜனமாகிய நாங்கள் யாவரும் இந்த அந்நிய தேசத்திலே அடிமைகளாக காணப்படுகிறோமே என்று தனக்குள்ள குமரி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த மனுஷன் ஆகிய மொர்தெகாய். ஒரு நேர்மையான மனுஷன். அது வரைக்கும் அவருடைய வேலை என்ன? வாட்ச்மேன். அவர் கேட்குறார், ராஜாவை அசாசன் பண்ணுறதுக்காக 2 மனுஷர் எழும்பியிருக்காங்கன்னு சொல்லி அவர் கேள்விப்படுறார். உடனடியாக இந்த சம்பவத்தை ராஜாத்தியாகிய எஸ்தர் இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க? ராஜாவுடைய காரியத்தை நடத்துறதுக்காக, அதாவது ராஜாக்கு வரவேண்டிய ஆபத்துலேருந்து மொர்தெகாய் காப்பாற்றுறார். இந்த ஸ்டோரி எப்படி வருதுன்னா, ராத்திரி முழுக்க ராஜா தூங்காதபடிக்கு ஞாபக புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்த 2 பயல்களை என்னை கொன்று இருப்பாங்களே, என்னை காப்பாற்றினது யார்? வாட்ச்மேன் ஆகிய மொர்தெகாய். கர்த்தர் அங்கே ஒரு டர்ன் கொண்டு வரார். தான் ஜனமாகிய உடன்படிக்கையின் ஜனத்திற்கு ஒரு டர்ன் கொண்டு வரார். இந்த ஞாபக புஸ்தகத்தை படிக்கவும் அங்கே காரியங்கள் அப்படியே மாறுது. அடுத்த சாப்டர் படிக்கலாம். அதில் என்ன எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனோடே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாதது போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். தேவனுடைய பிள்ளையாகிய மொர்தெகாய் அவங்க எது ஃபாலோ பண்ணுவாங்க? கர்த்தருடைய வசனம்.
அவங்க யாருக்கும் காலில் விழுந்து நமஸ்கரிக்க மாட்டாங்க. தேவனை அல்லாமல் ஒரு மனுஷனுடைய காலையும் விழ மாட்டாங்க. ஆனால் ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய 127 ப்ராவின்ஸையும் ஆளுகை நெக்ஸ்ட் கமாண்ட் அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனை ஆமான் என்ற ஒரு மனுஷனை கொண்டு வரார். கொண்டு வந்து அவருக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்தாச்சு. ஹாமான் யூதர்களை மேலே பயங்கர கோபம். சத்ரு அவன் மூலியமாக கிரியை செய்கிறான் பாருங்க. அரசு கட்டளை என்ன, எல்லாரும் ஹாமான வணங்க, அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும் என்றுதான் கட்டளை போட்டாச்சு. இவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டார், தன் காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும். எல்லாரும் நமஸ்கரிக்கிறாங்க. ஆனால் மொர்தெக்காய் அந்த வேலையே செய்யலை. அநேக நாட்கள் அவரை கான்ஸ்டண்ட்டாக தொந்தரவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜா இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது ஹாமான் உடைய இதுக்கு பாவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. இது ஹாமான் ரொம்ப உக்கிரத்தில் எடுத்திருக்கிறாரு. எப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அவர் ஒரு யூதன், அவன் யாருக்கும் வணங்க மாட்டான் என்றது தீர்மானத்துக்குள்ள. இது ஒரு பிளான் வைக்கிறார். சரி, என்ன வணங்காத இந்த மொர்தெக்காயை நான் இவனை ஏதாவது செஞ்சு இவனை அழிக்கணுன்ட்டு தான் ஆமான் பண்ணுறார் வேலை. ஒரு பெரிய கேலோ அவரை அழிச்சு போட்டுறணும் உக்கிரத்தில் செய்கிறார்.